திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் காருக்குள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு விசாரணைக்காக வந்த கணவன் வீட்டினரை பெண்ணின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தினர். தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில், வணக்கம். விவரங்கள் என்ன செந்தில்? திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சேயூரில் காரில் இளம்பெண் ஒருவர் இறந்து கிடந்தது தொடர்பாக திருப்பூர் சேயூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனையாக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்த பெண்ணின் பெயர் ரிதன்யா என்பதும் அவர் அவிநாசி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவருக்கு திருப்பூரை சேர்ந்த கவின்குமார் என்பவருடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்ததும் தெரிய வந்தது. மேலும் கணவர் கவின்குமார் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு ரிதன்யாவை மன ரீதியாகவும் அவரது கணவர் கவின்குமார் உடல் ரீதியாகவும் ரிதன்யாவை தொந்தரவு அளித்து வந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருமணமாகி சில மாதங்களே ஆன காரணத்தினால் இளம்பெண் இருந்தது குறித்து விசாரிக்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் வருகிறது கணவர் குடும்பத்தினரும் அழைத்து வந்துள்ளனர். விசாரணை முடித்து அவர்கள் அவிநாசி மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது பெண்ணின் சகோதரர் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் அவர்களை தாக்க முற்பட்டனர். உடனடியாக காவலர்கள் அவர்களை காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இருப்பினும் உறவினர்கள் காரினையும் தாக்கினர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நிறைவடைந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்து ரிதன்யாவின் உடலானது அவர்களது உடலிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடமும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். பெண்ணின் உறவினர்கள் கணவரின் வீட்டாரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை அப்பகுதியில் ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.